நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த மகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனந்த களிப்போடு போற்றி துதித்து பாடி மகிழத்தக்கதாக நேரத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த தேவன் எங்களோட அசைவாடுறதுக்காக நன்றி அப்பா. உம்மோட தெய்வீக இரக்கத்தின் கிருபையின்படியாக இந்த நாளையும் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்தி உம்மோட வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். நீர் பேசும் உம்மோட வார்த்தை எங்களுக்கு ஒளியாக இருக்கட்டும், நட்சத்திரமா இருக்கட்டும், பாதையை காண்பிக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தாழ்த்து உமக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேளையிலே உம்மோட கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகம் ஆமென் சொல்லுங்களேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு சந்தோஷமா ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருடம் பிறந்து ஒவ்வொரு நாளும் இந்த நிமிஷம் வரைக்கும் கிருபையா நடத்தின தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நினைச்சு பாருங்க, எவ்வளவு வெளியே போறோம் வரோம், எங்கெங்கே போறோம் வரோம், ஆனா எதுவும் சம்பவிக்காத நம்மளை இதுவரைக்கும் நடத்தி பாதுகாத்து இன்றைக்கு சபையில கர்த்தரோட வார்த்தையை கேட்க வந்த தேவனுக்கு உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லி இருக்கணும். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். இந்த நாளில் கர்த்தரோட வார்த்தையை என்னென்று தியானிக்க வென்றால், நீ யார் என்று சோதித்துப்பார். ஹல்லேலூயா. நீ யார் என்று சோதித்துப்பார். நம்ம என்னைக்கு அதை சோதித்து பார்த்திருக்கிறோமா? யோசிப்பாங்க. நீ யார் என்று சோதித்துப்பார். ஆஃப்டர் ஆல், ஒரு துணி எடுக்க போகிறோம், என்ன பண்றோம்? துணியை ஃபிட்டாலையான்னு போட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? காலையில் லேடிஸ் சௌகரியங்க சமைக்கிறீங்க, கொழும்பு எல்லாம் நல்லா இருக்கான்னு ஒரு என்ன பண்றீங்க? டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது கர்த்தர் ருசித்து பாருங்க. ஆனா அவரை மட்டும் ருசித்து பார்க்கறது கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு கொழும்பு ருசிக்க தெரியுது உங்களுக்கு, நமக்கு ஒரு ஆடையை போட்டு பார்த்தா அழகா இருக்குதான் தெரியுதா இருக்கு நமக்கு. கர்த்தரோட வார்த்தை ருசித்து பார்க்கணும் வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல கடைசி வாரத்துக்குள்ளாக வந்தபடியாக நீங்கள் யார் என்று சோதித்து பார்க்க வேண்டும் என்று அது குறித்து சில வார்த்தைகளை கொடுத்து புதிய ஆண்டுக்குள் போவதற்குள்ளாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போது பெற்றுக்கொள்ள போகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, யோப் என்ற பக்தன் சொல்லுகிறான், யோப் 23:10, அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். பொன்னாக விளங்குவேன். வார்த்தை ரொம்ப உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. அந்த வார்த்தை ஒருபொழுதும் பொய்யராது. ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறவர், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அப்போ நீங்க பிரகாசமா இருக்கணும்னா என்ன வரும்? சோதனை வரும். பக்கத்துல பார்த்து சோதனை வரும். நீங்க பிரகாசமா இருக்கணும்னா என்ன வரணும்? சோதனை வரும். ஓகேயா? நீங்க லைஃப்ல முன்னேறணும்னா சொல்லுங்களேன், சோதனை வரும். நான் சொல்றது நீங்க தான் சொல்லணும். ஓகே? ஒரு படி உங்க லைஃப்ல நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னா சோதனை வரும். ஏன்னா நீங்க பொன்னாக விளங்கணும்னா என்ன வருமா? சோதனை கண்டிப்பா வரும். ஆனா எங்ககிட்ட நாங்களும் மனைவி அனைவருக்கு ஜெபிக்கிறோம், பாஸ்டர் எங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார், சோத்திரம். ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்தார், சோத்திரம். இப்படிதான் சொல்லி கேட்டிருக்கமே தவிர ஆண்டவர் என்னை ரொம்ப சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டு யாரும் எங்ககிட்ட அதுக்கு புலம்பத்தான் செய்வாங்களே தவிர கேள்வி கேட்பாங்க. ஏன் சிஸ்டர், நிறைய மனைவிட்டு அடிக்கடி கேட்பாங்க, ஏன் சிஸ்டர் நான் ஆண்டவர்கிட்ட நல்லா தானே இருக்கிறேன், ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் சிஸ்டர் இது, எனக்கு மட்டும் ஏன் சிஸ்டர், எனக்கு மட்டும் ஏன் சிஸ்டர்? ஹலோ, நீ இப்படியே இருக்கணும்னா இப்படியே இரு. வசனம் சொல்லுது, அவரை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். நீ பொன்னாக விளங்கணும்னா, ஜொலிக்கணும்னா, மற்றவங்க பார்க்கணும்னா நீ எக்ஸாம எழுதி தான் ஆகணும். ஹல்லேலூயா. சேலரி இன்கிரிமெண்ட் இல்லைனா புலம்புவோம், உண்மைதானே? சேலரி இன்கிரிமெண்ட் கொடுக்கலன்னா யாராவது ஒரு கஷ்டம் இருக்கு. ஏன்னா அதே போல உண்மையா சொல்றேன், சில நேரத்தில் புலம்ப கூட சூழ்நிலை வரும் பொழுது நம்ம ஒன்று மட்டும் நினைக்கணும், ஆண்டவர் என்ன வேற லெவலுக்கு கொண்டு போக போறாரு. அந்த விசுவாசங்களை வரணும். உண்மையா சொல்றேன், சில நேரத்தில்
நான் பேங்கிங் செக்டர் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கும் பொழுதும் ஒரு 5 பேரை செலக்ட் பண்றாங்க. 5 பேரை செலக்ட் பண்ணி நீங்க தான் ஹெட்டா இருக்கணும் இதுக்கெல்லாம் சொல்றாங்க. அதுல வந்து எனக்கும் ஒரு போகணும்னு விருப்பம், ஆனா என்ன கர்த்தரை நான் அனுமதிக்கல. ஆனால நான் வந்து அதை கேஷுவலா எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஆனா என்னோட இருக்கிற கூட இருந்த டீம் இருக்கு எல்லாம் வந்து, சார் உங்களை மட்டும் செலக்ட் பண்ணல, உங்களை மட்டும் செலக்ட் பண்ணல, உங்களை மட்டும் செலக்ட் பண்ணல. அதுல செலக்ட் பண்ணா வாங்குற சேலரியோட இன்னும் ஒரு 10,000 rupees எக்ஸஸா வரும். உங்களுக்கு ஒரு 10,000 வரல சார், உங்களுக்கு மிஸ். என்ன சார் நீங்க எவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருப்பீங்க, உங்களுக்கு வரல சார். ஆனா அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும் தேவ ரகசியம். ஹல்லேலூயா. அந்த 5 பேரை செலக்ட் பண்ணவங்க காலையில் எத்தனை மணிக்கு போகணும்னா 9 மணிக்கெல்லாம் டான் இருக்கணும். அவங்க ஈவினிங்கு நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை செய்யணும். ஆனா எங்க அப்பா என்ன 10:30 மணிக்கு கொண்டு போவாரு, 5 மணிக்கு கொண்டு வந்துருவாரு, 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாரு எனக்கு. ஹல்லேலூயா. சில நேரத்துல துக்கமா இருக்கிறது போல தெரியும், ஆனா அந்த துக்கத்துக்கு பின்னாடி ரகசியம் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம போகிற பாதையை தான் அறிவீங்க. நல்லா புரிஞ்சுக்க அன்பான தேவ பிள்ளைகளை. வேதத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாம் எதுல சோதிச்சாரு சொல்லுங்களேன். இத்தனை வருஷம் டிராவல் பண்றீங்க, வார்த்தையை கேட்டிருக்கீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை, குழந்தைய கொடுத்தாரு. லாஸ்ட் குழந்தைய வேணும்னு பலி கொடுன்னு கேட்கிறாரு. அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொன்னாக விளங்கணும்னா, சந்நிதி விளங்கணும்னா சோதனைக்கு போய் தான் ஆகணும். ஹல்லேலூயா. போனது பிள்ளையும் சந்தோஷமாக காலையில் எழுந்திருப்ப கொடுத்தார், வெற்றி சிறந்தார். இன்னைக்கு சந்நிதியா அவரை குறித்து பேசிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ரெண்டாவது யோசேப்பையும் சோதித்தார், அழைத்தாரு. தன் குடும்பத்தாரே அவனை குழியில போட்டாங்க, வெறுத்தாங்க, கூட பிறந்த சகோதரனை அடிச்சாங்க, அவனை வேதனைப்படுத்தினாங்க, சிறைச்சாலைக்கு போகபடி சூழ்நிலை உண்டானது. அங்க வந்து அவன் வந்து ஆபிரகாம் வந்து பிள்ளையா கர்த்தரான்னு கேட்கும் போது ஆபிரகாம் எதை சூஸ் பண்ணாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அநேக சோதனை வந்தது. நம்ம குடும்பத்துல கூட அக்கா, அண்ணன், தம்பி பிரச்சனை, சொத்து, சில காரியங்கள் எல்லாம் பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் ஏதோ செய்யறாரு யோசிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏதோ செய்யறாரு யோசிக்கணும். நம்ம ஆண்டவருக்கு அப்ப ஏன் ஆண்டவரே நான் உண்மைதானே இருக்கிறேன், எனக்கு ஏன் அந்த போராட்டம்? நான் உடனே ஒன்று சொல்லுவேன், உன்னை எரிச்சல் உண்டாக்கும்படி பிசாசன் 1000 சூழ்ச்சியை கொண்டு வருவான். ஆனா பொறுமையா நிதானித்து யோசித்து செயல்படணும். ஹல்லேலூயா. நமக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமுக்கு தெளிவா தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்ல தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து உருவாக்குற தேவன். இந்த குழந்தை இல்லைனா கூட அவரால் எதையும் கொடுக்க முடியும். விசுவாசித்தாரு. நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் சொல்லி சர்டிபிகேட் வாங்கினாரு. பிள்ளையா கர்த்தரான்னு இருக்கும் போது அவர் எதை சூஸ் பண்ணாரு? கர்த்தர். ரெண்டாவது யோசேப்புக்கு பிரச்சனை வந்தது, எல்லாம் வந்தது, எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வரான். லாஸ்டா ஒரு எக்ஸாம் வந்தது, போர்த்திபாவன் மனைவியா கர்த்தரா? அவன் எதை சூஸ் பண்ணா? கர்த்தர். அவ இருந்த அந்த ஸ்தலத்துல உட்கார வச்சார். தானியேலை சோதிக்கிறார். எல்லாம் இருக்கு, பருப்பு வேணுமா, கறி மீன், திராட்சை ரசம் வேணுமா? அவன் எதை சோதி? அவர் கர்த்தரா? திராட்சை ரசமா ஆகாரம் எதுக்கு போனார்? கர்த்தர். ஆனாலும் அவருக்கு நாய்க்குட்டி அனுப்புனார். நாய்க்குட்டியா சிங்கக்குட்டியா? சிங்கக்கபி அனுப்புனார். பெரிய சோதனை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பிள்ளையா கர்த்தரை கேட்கும் போது கர்த்தர் தான் எனக்கு சோதனையை ஜெயிச்சான். ரெண்டாவது எல்லா சொத்தெல்லாம் தேடி வருது, யாரும் இல்லை, சொத்து கொடுத்துற எடுத்துக்கோ. எனக்கு சொத்து வேணாம், எனக்கு கர்த்தர் தான் வேணும். சோதனையை ஜெயிச்சான். ரெண்டாவது தானியேலுக்கு வந்தது, அரண்மனை வாழ்க்கை எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவங்க செலக்ட் பண்ண ஆண்டவர் சமூகத்துல நாங்க இதை தீட்டாக எடுத்து வைத்து வேணான்னு சொல்லி கர்த்தரை மட்டும் இருக்க மாட்டோம். ஆனா அதை காட்டிலும் தேவ பலன் அதிகமா அவங்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. மூன்றாவது பக்கமாக நாகமானுக்கும் ஒரு சோதனை வந்து, நாகமான ஒரு பெரிய ஆளு, தளபதி. போயிட்டு ஆத்துல குளிக்க சொல்றாங்க குஷ்டரோகம் போறதுக்கு. நான் ஏன் போனோம் அப்படி சொன்னவர் கடைசி நேரத்துல கொட்டையா
அப்படின்னு கேட்ட உடனே இல்ல நான் கர்த்தரை நம்பி போறேன் அப்படின்னா அவனுக்கு பெரிய சோதனை ஜெயத்தை கொடுத்தான். சிம்சோனை பார்த்தோம். சிம்சோனை பார்க்கும் பொழுது தலீலாவா கர்த்தரா இருக்கும் போது அவர் எதை செலக்ட் பண்ணிட்டாரு? தலீலாவை செலக்ட் பண்ணிட்டாரு. சோதனை தோத்து போனார். நமக்கு கூட நிறைய எக்ஸாம் வரும். புதிய ஆண்டுக்கு போறதுக்கு ஆண்டு கூட பேசுறார், நீ யார் என்று சோதித்து பார். எலியாவை சோதித்தார், பஞ்சம். ஆனாலும் அந்த பஞ்சத்துல நீ அங்க போன்றாரு. ஆனாலும் எதையும் பார்க்கல. போகும் பொழுது அந்த பஞ்சத்திலையும் தேவன் போஷித்தார். அங்க ஒரு சோதனை வந்தது. ஏங்க இதெல்லாம் விடுங்க, நம்ம ஏசப்பாவுக்கு சோதனை. அல்லேலூயா. சோதனை இல்லாம ஜெயம் வராது. எக்ஸாம் இல்லாம ப்ரமோஷன் வராது. இது வரைக்கும் நீங்க போன எக்ஸாமுக்கு எல்லாம் 2025 ரிசல்ட் வரும். சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஏன் ஆண்டவரே? சிலர் சொல்லுவாங்க இதே மாதிரி 2025 வைக்காதீங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவாங்க 2025 இப்படி இருக்க கூடாது. நீ சொன்னவர் கேட்டுருவாரா? அவர் சொல்றதா நீ கேட்கணும். அல்லையா? பக்கத்துல பாருங்க, அவர் சொல்றது தான் நடக்கும். அவர் சொல்றது தான் கேட்கணும். நீ சொல்றது அவர் கேட்க மாட்டார். அல்லையா? நம்ம நினைச்சு போனா தசம கரெக்டா கொடுக்குறேன், நான் சர்ச்சு கரெக்டா வரேன், நான் நல்லா பாடுறேன், நான் நல்ல வேதம் வாசிக்கிறேன், என்ன பண்ணாலும் சரி நான் செய்யறது தான் செய்வேன். அதனால டீசெண்டா நம்மளே சரண்டராய் சைலண்டா போனா வண்டி ஸ்மூத்தா ஓடும். சோதனைக்கு பின்பு என்ன வரும்? சுத்த பொண்ணா விளங்குவேன். நீங்க போகும் போது பிரகாசம் தெரியணுங்க. உண்மையா சொல்றேன். அறிந்தோ அறியாமலோ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருப்பேன், கீழே ஒரு கார் வந்து நிற்கும், கீழே ஒரு கார் நிற்கும். உண்மையா எங்க ஒரு பக்கம் ஒரு கார் நிற்குது. என் கர்த்தர் சொன்னதை செய்கிறார். புது வருஷம் இன்னும் பெரிய கார் நிற்கும். நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா சொல்லிருத்த அவரு, செய்யறதும் அவரு, கொடுக்கறதும் கொடுக்காத யார் விருப்பம்? அவர் விருப்பம். அவர்கிட்ட மட்டும் போயிட்டு சண்டை மட்டும் போடாதீங்க. எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கொடுத்து கேட்டீங்கன்னா கொடுத்துருவாரு. திருப்பி ஐயோ முடியல சைலண்டா போயிடுவார். சும்மா இருக்க சங்க சைலண்டா ஆண்டு சமூகத்துல ஜெபிக்கிற வேலை தான் நம்மளோட வேலை. கேட்கறது ஜெபிக்கிற வேலை, மற்றதெல்லாம் அவர் பார்ப்பார். சோதித்த பின் தான் சுத்த பொண்ணாக விளங்கும். சோதனை வந்தது பிறகு ஆசீர்வாதம் வரும். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். வசனம் என்ன சொல்லுது? ஆவியானவரே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அதுக்கு முன்னாடி வசனம் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நல்லா கவனிக்கணும். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே. அப்ப இயேசுக்கே எக்ஸாம் இருந்தது. அல்லையா? அப்ப நம்ம ஏமாத்திரம். அப்ப நமக்கு கண்டிப்பா டஃப் பேப்பர். நீ எவ்வளவு கிட்ட போறியோ டஃப் எக்ஸாம். ஓகேவா? 10th முடிச்சுனா எங்க போவீங்க? 10th வந்து பப்ளிக் எக்ஸாம், நார்மல் எக்ஸாமா? விழுந்து படிப்பீங்க. 10th முடிச்ச உடனே அதுக்கப்புறம் 11th நிஜமா படிப்பீங்கன்றீங்க. உப்பு எக்ஸாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12th விழுந்து படிப்பீங்க. சரி, பாஸ் ஆயிட்டீங்க. அடுத்தது காலேஜ். ஏன் அப்படியே போங்களேன்? +2 முடிச்சுன வேலை கிடைக்க சரியான வேலை இல்ல. அப்போ எக்ஸாம் எழுதுங்க. 3 வருஷம் முடிச்சோன்னா, இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோன்னா, அதில் எத்தனை ஹரியர் ஃபெயில் ஊந்து படிப்பீங்க. அதை முடிச்சுட்டு பட்டு வெளியே வருவீங்க. அப்படிதானே? சரி, சேலரிலாம் கரெக்டாக வாங்குறீங்க. இன்னும் சேலரி அதிகம் வரணும். என்ன பண்ணுவீங்க? இன்னும் மேல் படிப்பீங்க. நீங்க எவ்வளவு எக்ஸாம் எழுதுறீங்களோ அவ்வளோ வயிறு, அதுக்கேற்ற மாதிரி வருமானம். நீ எவ்வளவு எக்ஸாம் ஆண்டுக்குள்ள எழுதுறியோ அவ்வளவு வயிறும். அல்லையா? ஆனா நம்ம ஒரு சின்ன எக்ஸாம் வந்தாலே நீங்க என்ன பண்றீங்க? 10 நாள் உபவாசம் போட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அல்லையா? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் உங்களை உயர்த்தி அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போகணும்னு அனுமதிக்கிறார் எக்ஸாம். நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவரே இயேசு நாமத்தை தடை செய்யறேன்,
அது எனக்கு வரக்கூடாது, அது வரக்கூடாது, அது வரக்கூடாது. நீங்களே உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருங்க. ஃப்ரீயா இருங்க. எக்ஸாம் வருதா, ஃப்ரீயா போய் எழுதுங்க. ஆண்டு ஞானத்தை கொடுப்பார், தப்பிக்க வழிவாசல் கொடுப்பார், பாதையை காண்பிப்பார். ஞானம் வேணும். அப்படிப்பட்ட வண்ணாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டு அங்க வசனங்க சொல்லுகிறது, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. நல்லா கவனிக்கணும். 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த சமயத்துல எதை காஞ்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? 40 நாள் உபவாசம் நீங்க இருக்கிறீங்க, ஒண்ணுமே இல்லை, வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிருக்கீங்க. பக்கத்து வீட்டுல புகை வருது, ஸ்மெல்லு. உங்க உபவாசத்துக்கு போவீங்க, உபவாசத்துல முடிக்கிறதுக்குள்ளேயே உள்ள பேசும், சிக்கன் பிரியாணி நினைக்கிறேன். யோசிப்பீங்களா இல்லையா? இயேசுக்கு சோதனை அப்படிதான் வந்து. எப்ப நீங்க பசியா இருக்கிறீங்களோ அப்பதான் எக்ஸாம் வரும். நீங்க எப்ப எனக்கு வேணும் வேணும் அடம் பிடிக்கிறீங்களோ அப்பதான் எக்ஸாம் வரும். அப்ப அந்த எக்ஸாம்ல தான் பொறுமையா நிதானமா நீங்க செயல்படணும். இயேசு இங்க பார்க்கும் பொழுது வாசிங்க, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். எவ்வளவு அழகா ஆபரேட் பண்றாரு பாருங்க அவங்க கிட்ட. அவரால் நிச்சயமா முடியும். ஆனா ஒருவேளை அந்த கல்ல அப்பமா மாத்தி இருந்தாருன்னா, அவர் மாத்தந்த ஒரு பக்கம் இருந்தாலும் யார் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது போல இருக்கும்? பிசாசோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது போல இருக்கும். ஆனா அவர் வேத வார்த்தையின்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. அது பேசி முடிச்சுன்னு அடுத்த ஒரு சம்பவத்தை வருகிறது. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அவன் இப்படி சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கங்களேன், உங்களை காட்டிலும் பிசாசானவன் ரொம்ப ஞானம் உள்ளவன். பிசாசன் நீங்க படிப்பை காட்டல அவன் நிறைய படிச்சிருக்கிறான். அல்லேலூயா. பதிலுக்கு பதில் நீ இந்த வசனம் எடுத்தா வேற வசனம் சொல்லுவான், நீ இந்த வசனத்தை அடுத்த வசனம் சொல்லுவான். அவன் எல்லாமே கரைச்சு குடிச்சிருக்கிறான். நீங்க நினைக்காதீங்க அவனுக்கு ஒண்ணும் தெரியாது பெப்பேன்னு. உங்களை காட்டில அவன் சரியான தலை, அவன் எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பான். நம்ம தான் இயேசு சாயில தரித்திருந்தா இயேசுவை போல இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெருமாவி மட்டும் இருக்கக்கூடாது, மேல தூக்கின்னு போவான். எப்படி போவான் சொல்லுங்க? தூக்கின்னு போவான். தூக்கின்னு போனோன்னு ரக்க வெளியே வந்தது, யோசிக்கணும். தமால்னு ஒரு சவுண்டு கேட்கும். அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. கீழே போட்டுருவான். இப்படித்தான் சொல்றான், மேல இட்டு போனானோ. ஆனா அவர் சொல்ற இதெல்லாம் எழுதி இருக்குது பாருங்க. அடுத்த வார்த்தை, அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத என்றும் எழுதி இருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்தது. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்படியே நிறுத்து, எவைகளாம் தருவேனா? உலகத்துல எல்லாத்தையும் கொடுப்பேன்ட்டான். நம்ம கூட இப்படித்தான் மேல எடுத்துட்டு போய் காட்டுவான். இதெல்லாம் உனக்கு தான், இதெல்லாம் உனக்கு தான். பிஸ்கட் பார்த்துருக்கீங்களா? அதை போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தப்புன்னு விழுந்துருவாங்க. கேட்டா இயேசு நாம தான் போன வருஷம் ஜெபிச்சேன் தெரியுமா, அதுக்கு பதில் வருது. இது இவங்களை திருப்திப்படுத்தி மேலே ஏறி போயிடுவாங்க. ஆண்டரோட சமூகத்தில் இன்னைக்கு புதிய ஆண்டுக்கு போவதற்குள்ளாக ஆண்டு வந்து அநேக கருத்து கற்று விடுகிறார். உடனே அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு கிட்ட யார் இருக்கிறா? பிதாவான இருக்கிறதுனால அவர் கற்று அறிந்தபடியாக அவர் சொல்லுகிற வார்த்தை, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போய் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். உடனே நம்மளோட தலைவர் சொல்லிட்டார், அப்பாலே போ
அந்த மாதிரி நம்ம ஆளுங்க சொல்றத நான் கேள்விப்பட்டதே இல்லை. நாய்க்குட்டியுமே ஜுஜு வந்து இடுப்பு உட்கார வச்சுக்கிறது சத்ருவை. சொல்லாதே செய்யாதேன்னு சத்தியத்தை பலிப்படுதுன்னு சொன்னாலும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதைத்தான் செய்யுது. அல்லேலூயா. ஆண்டு சொல்றப்ப அந்த ஆப்பிள சாப்பிடாதே, ஏய் சாப்பிட்டு பார், நல்லா இருக்கும், ருசியா இருக்கும். இப்ப யூடியூப் நிறைய வருது, இதை சாப்பிட்டா ஸ்லிம் ஆயிடுவேன், அதை சாப்பிட்டா அழகாயிடுவேன்னு. எங்க பார்த்தாலும் வீட்டுல மிக்ஸி சவுண்ட் தான் கேக்குது. ஒரு டாக்டர் சொல்றா, இதெல்லாம் போனா உனக்கு சீக்கிரத்துல உனக்கு டேட் ஆஃப் பர்த், டெட் பர்த் கொடுத்துருவேன்ட்டாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தரோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம அறிந்து கொள்ளணும். இயேசு யார், இயேசுவோட சத்தம் யார் எல்லாம் கேட்கணும். நீ எக்ஸாம் எழுதுதாங்க அதோட அனுபவம் உங்களுக்கு அதிகமா தெரியும். நீங்க நினைக்கலாம் நான் இங்க இருந்து பேசுறேன்னு, நான் எக்ஸாம் டெய்லி தான் எழுதிட்டு இருக்கேன். அல்லேலூயா. எக்ஸாம் எங்களுக்கு வந்துனே இருக்கும், சிஸ்டருக்கு எடுக்கும். ஒன்னு போனா ஒன்னு வரும், இன்னும் போனா இன்னும் வரும். நாங்களும் இதை வந்து இது எழுதி இருக்கிறது, அது சொல்லி இருக்கிறது, இது சொல்லிக்கிறதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம் பாஸ் ஆகிட்டே வரும். அல்லேலூயா. நானா சொல்றேன், நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. என் தேவனோட சமூகத்தில் எப்போது கர்த்தரோட சத்தத்தை கேட்டு ஜீவிக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டுக்குள் போவதற்காக 2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் கிறிஸ்துவர்களாக இருந்தால் நாம் கிறிஸ்துவ போல பொறுமையுடன் கையாள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கோ இல்லையோ, எது இருக்காது? பொறுமை நிச்சயமா இருக்காது. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டுமே, என்ன ஆண்டவரே இவ்வளவு கொந்தளிப்பு வருது, என்ன நடக்குது, இதை கேட்டிருப்பீங்க. அட்ட ஸ்பாட்டு, என்னது அட்ட ஸ்பாட்டு வீட்டில் என்ன இருக்கும்? தீபாவளி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சைலண்டா இருக்கிறீங்க. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் ஏன் இந்த கொந்தளிப்பு வருது, ஏன் வருது, ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, அதை பண்ண, இவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இது சொல்லிட்டாங்க, லாஸ்ட்ல சட்டுன்னு முடிஞ்சிடும். நானே சொல்றேன், கொஞ்சம் திதானிச்சு இயேசு எப்படி சத்ருகிட்ட அவ்வளவு அழகா போய் இது எழுதி இருக்கிற அது எழுதி இருக்கிறத நம்ம பேசணும் ஆண்டவர்கிட்ட வரும்போது. ஏன் இந்த கொந்தளிப்பு? இயேசு நாமத்தினால அப்பாலப்பா சாத்தானே, இந்த கொந்தளிப்பு அடுக்க எங்களுக்கு அதிகாரத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, நீங்க அதை அடுக்க கிருபை கொடுத்திருக்கீங்க, வல்லமை கொடுத்திருக்கீங்க சொல்லிட்டு நம்ம பேசும் பொழுது அந்த கொந்தளிப்பு சத்ரு வராதபடிக்கு கர்த்தர் தடை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம் கிறிஸ்துவாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை போல பொறுமையோடு கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நம் கிறிஸ்துவாக இருந்தாக விசேஷமாக முக்கியத்தை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, அடிக்கடிக்கு சொல்லுவாங்க எல்லாம் தயவு செய்து ஆராதனைக்கு வாங்க வாங்கன்னு சொன்ன, ஆனா ஆராதனையில இருக்கிற விடுதலை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆராதனையில் இருக்க ஜெயம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பெரிய வார்த்தை மட்டும் உங்களுக்கு கிடையாது. கடைசியா சொல்றாரு, வசனம் சொல்ல வார்த்தை வந்து பார்க்கும்போது மத்திய 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அதுக்கு முன்பாக வசனம் வந்து 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போது இயேசு அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு. எப்படியா நீ தேவன கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அங்க அந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஆராதிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற வியாதியா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், கட்டுகளா இருக்கட்டும், சூனியக்காரமா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஆராதனை உடைக்கும். அந்த ஆராதனை விடுதலை கொடுக்கும். நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. எல்லாம் நம்ம சபை, எல்லா சபையிலும் போதகர் சொல்றாங்க ஆராதனை வந்து கலந்துக்கங்கன்னு. அந்த ஆராதனை வேளையில உனக்கு முன்பாக இயேசு பட்டயத்தோட உட்கார்ந்து கொண்டிருப்பார். உனக்கு விரோதமாக செயல்படுகிற சத்துரை முறியடிப்பதற்கு நம் நேரம் காக்காமல் கரெக்டா வந்து பாருங்க. நீங்க கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்க கீழாக மேலாவீங்க. தேவ சமூகத்தை ட்ரை பண்ணுங்க. சாதா ஒரு ட்ரெஸ் ரூம்ல போகும் பொழுது அங்க இருக்க சேல்ஸ் கேர்ள் பாய்ஸ் வருவாங்க, சார் இதை மோட் ட்ரை பண்ணுங்க, இந்த ட்ரை பண்ணுங்க, ஷர்ட் நல்லா இருக்கும், இந்த சுடிதார் நல்லா இருக்கும், இந்த சாரி நல்லா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ட்ரை பண்ணுவோம். லேடிஸ் இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கும் சிஸ்டர், உடனே அவன் 2 கொஸ்டின் மறைச்சு கொடுப்பான். உடனே போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்ணாடி முன்னாடி போயிட்டு போட்டு டெஸ்ட் பண்ணுவீங்க, நல்லா இருக்கீங்களா? ஒரு ட்ரெஸ் டெஸ்ட் பண்றீங்களே, ஒரு பேண்ட் ஷர்ட் டெஸ்ட் பண்றீங்களே, இயேசு டெஸ்ட் பண்ணி பாரு. வந்து பாருங்க, ஆறாவது உட்கார்ந்து பாருங்க. நீ பாடாத, வந்து உட்கார், கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார்.
இயேசு சொல்றார், நீ ஆராதி, அவருக்கு பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கு. பிசாசுக்கே சவால் வர, டேய் நீ பேசுறது போதும், வந்து ஆராதனை உட்காரு. அல்லேலூயா. நம்ம தேவ பலம் நம்மளோட பேசல இருக்குதுங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு பிசாசா இருக்கும் பொழுது, விசேஷமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு பசியா இருக்கும் பொழுது பிசாசானவன் இயேசுவை சோதித்தான். இயேசு உடைய உணர்வுகளை தூண்டும்படி சோதனை வந்தது. நல்லா புரிஞ்சுங்க, பசியோடு இருக்கும் போது தான் சோதனை வந்தது. இரண்டாவது ஒரு உணர்வை தூண்டும்படி சோதனை வந்தது. இயேசுவுக்கு உலகத்தின் காரியத்தை காண்பித்து சோதனை வந்தது. பசிக்கு நல்ல அப்பத்தை கொடுக்கிற ருசியா சாப்பிடுன்னு சோதனை வந்தது. மேல உயரத்துல போகும்படி சோதனை வந்தது. மேல எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னு சோதனை வந்தது. இதெல்லாம் சோதிக்கும் பொழுது அப்ப நம்ம ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அன்பான தேவ பிள்ளை. இயேசுவை போல பொறுமையோடு கையாள வேண்டும். இந்த நாள்ல இயேசு அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இவ்வளவு போராட்டத்துக்கு வந்த பிறகு யார் பணிவிடை செய்தார்களாம்? அப்போ உங்க எக்ஸாமுக்கு பின்னாடி யார் வருவாங்களா? வந்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பான். அன்பான தேவ பிள்ளைகளே, நீ சும்மா இல்லைங்க, ஆண்டவரோட இருக்கிறாரு. இன்னும் நீ வந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்ச கூடாது. ஆண்டவர் கெஞ்சாதபடிக்கு எல்லாத்தையும் சிலுவையில் ஜெயித்து கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. வேதத்துல இயேசுவை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து விதமாக சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் பவுலை குறித்து 4 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 18 வசனம் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, நல்லா கவனிக்கணும், குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால், முதலாவதாக அந்த குறி சொல்ற ஆவி என்ன சொல்லுது? இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். அப்போ அந்த குறி சொல்ற ஆவிக்கு பவுலை குறிச்சு நல்லா தெரியுது. பவுலோட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். சொல்ற வார்த்தையை கவனிக்கிறார். ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால், இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி, இங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பவுல் பேசும்போது என்ன நடந்தது? ஒரு அற்புதம் நடக்கிறது. நல்லா கவனிக்கணும். இதே சம்பவத்தை இயேசுவிடத்துல பார்க்கும் பொழுது, மார்க் 9ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை பார்க்கும் பொழுது, அங்க அசுத்தாவை பிடித்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை இயேசு வார்த்தையினாலே சொல்லி விரட்டுகிறத பார்க்க முடியும். அந்த சாயலாக இயேசு பின்பற்றுகிற பவுலுக்கு இயேசுனோட வல்லமை தரித்தபடியாக பவுல் பேசும் பொழுது அந்த அசுத்தாவி அவளை விட்டு விலகி போனது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஆராதிக்கிற நமக்கு, இயேசு சாயலாக தரித்திருக்க நமக்கு என்னைக்காவது நீங்க சோதித்து பார்த்திருக்கிறீங்களா? அந்த வல்லமை எனக்கு இருக்காதா? ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சொந்தக்காரர் உங்க வீட்டுல ஒருத்தர் வீடு வாங்கிட்டான்னு சொன்ன உடனே நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணுவீங்க? கொஞ்சம் நல்லா பேசினாதான் வார்த்தை உன்னிப்பா இருக்கும். உங்க சொந்த வீட்டுல வாடகை வீட்டுல இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை முன்னேறீங்க. உங்க சொந்தக்காரர் ஒரு வீடு வாங்கிட்டா உடனே ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணுவீங்க? நீங்க நானும் வீடு வாங்க ஜெபம் பண்ணுவீங்களே. என்னைக்காவது ஆண்டவரே பவுல்ல அந்த அற்புதம் செய்யறாரு,
இதுவே நானும் செய்யணும் நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆப்ரேட் பண்ணும், கேட்கணும். ஆண்ட்ரூ பவுலை மட்டும் தெரிஞ்சுக்கலங்க, எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருக்காரு. நம்ம கேட்கணும், அதை கேட்டு சோதிச்சு பார்க்கணும், அப்ளை பண்ணணும். உன் சொந்தக்கார வீட்டுக்கு போகணும், வியாதியோடு இருக்காங்களா, சபையில கிருபையை பெற்றுக்கணும், சபையை பிரசன்னமாக அபிஷேகத்தை பெற்றுக்கணும். போதகர் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிஞ்சு செயல்படும் பொழுது, உன் சொந்தங்கள் பந்தங்கள் இடத்துல போகும் பொழுது, இயேசு அறியாத இடத்துல நீ விசுவாசத்தோடு செயல்படணும். செயல்படும் போது இயேசு நாம உயர்த்தப்படும், ஒரு புது ரட்சிப்பு அந்த இடத்துல உயர்த்தப்படும். அல்லேலூயா. நீ கேட்கறதோட சரி. இட்லி வேணும்னு கேட்க தெரிஞ்ச உனக்கு டைனிங் டேபிள் வரலனா முகம் மாறும் பொழுது, சத்தியத்தை கேட்கும் பொழுது உன் உணர்வு மாறணும். அல்லேலூயா. எத்தனை நாளைக்கு குழந்தை போல நகர்ந்துட்டு இருப்ப? எழுந்து நடக்கணும், உயரணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிந்து கொள்ள உனக்கு சத்தியத்தை விடுதலை கொடுக்க மாட்டேங்குது சொல்லணும். போதும், தூங்குனது போதும், சபையே எழுந்துரு, இயேசுக்காக ஏதாவது செய், இயேசுக்கு ஏதாவது செய். பேதுரு சும்மா இல்ல, சும்மா திரும்பி பார்த்து இயேசு நாமத்தினாலே, வசனம் சொல்லுது இயேசு நாமத்தினாலே நீ இவளை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த ஆவியுடன் சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. நல்லா கவனிக்கிறேன், அந்த ஸ்பாட்லயே கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். இன்னும் குழந்தைகளாக இருக்காதீங்க. ஆனா சில நேரத்துல போய் ஜெபிக்கும் போது கொல்லும் போது அடி விழும், அடி வாங்கிக்கோங்க, அப்பதான் அடுத்த எக்ஸாம் போக முடியும். சும்மா இல்ல, ஆண்டவர் ஆரம்பத்துல ஊழியத்துக்கு வரும்போது தலைமையில கை வச்சு ஜெபிக்கும் போது தலை ஆட்டோமேட்டிக்கா திரும்பும் 90 டிகிரில. என் மனைவி பின்னாடியே இருப்பாங்க, சோத்திரம் சொல்லி இருப்பாங்க, பயப்பட மாட்டேன். ஏன்னா பவுலோட இருந்திருந்தா என்னோட இருக்கிற. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி முடிச்ச உடனே வீட்டுக்கு எக்ஸாம் வருது. ஐயா நீங்க கிறிஸ்துவரா இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஓகே, பார்க்கறதுக்கு அழகா சிரிச்ச முகத்தோட வந்தாங்க, மங்களகரமா வந்தாங்க. சரி ஜெபம் பண்ணலான்னு வந்த, மஞ்சள்லாம் பூசிட்டு அழகா பிரேசடையா, வீட்டுக்கு வாடகை வீட்டுல இருக்கும் போது பிரேசடையா எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. என் மனைவி சரிங்க ஆபீஸ் டைமுக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க. சரி உட்காருங்க, முட்டி போடுங்க. முட்டி கூட போட முடியல, சோஃபால உட்காந்துக்கிட்டாங்க. ஜெபம் பண்றேன், இப்படி உட்காந்து ஜெபம் பண்றேன், இந்த தலை இப்படி வருது, கை கால் இழுக்குது. எக்ஸாம் 2 வாரம் கழித்து படிக்கிட்டு விழுந்து, அடுத்த எக்ஸாம் மந்திர கட்டு வருது, அடுத்த எக்ஸாம் எலுமிச்சம்பழத்தை பாக்கெட்ல வச்சுன்னு வராங்க. ஆண்டவர் சொல்றார், உன் பாக்கெட்ல கத்தி வெளியே போடுங்க. கர்த்தர் அடுத்த எக்ஸாம் எழுத இன்னைக்கு ஒரு ஊழிய கனகத்திரிக்கு வச்சுக்கிறேன். அல்லேலூயா. எக்ஸாம் வரும்போது சந்தோஷமா எடுத்துக்கோங்க. எக்ஸாம் வரும்போது நான் இன்னைக்கு ஐயோ ஆண்டவரே தலை திரும்புறதுலாங்க வேணாம், ஐயோ எலுமிச்சம்பழத்தை கொண்டு தான் இங்க எட்டு வராதீங்கன்னு சொல்லி இருந்தேன்னா இங்க உட்கார்ந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு அடுத்த ப்ரமோஷன் ஆண்டருக்கு எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பிற்கு இங்க வந்துட்டேன். நீங்க இருக்கிற வரைக்குங்க ஆண்டருக்கு மேல போன கேட்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடைசி காலத்துல இருக்கிறோம். அந்த பாஸ்டர் சொன்னதான் இந்த பாஸ்டர் சொல்றார், கடைசி காலத்துல தான் இருக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகள், கிருபையின் காலம் முடிஞ்சன, உபத்திர காலம் வரும். பிள்ளைகளுக்கு போய் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஆண்டவர் பேசுற அன்னைக்கு பவுல் சொன்ன உடனே சினம் கொண்டு பார்த்து சொன்ன உடனே அந்த நிமிடமே அந்த ஆவி அவளை விட்டு விலகினதா. ஹல்லேலூயா. அப்போ பவுலும் இயேசு எப்படி இருந்திருப்பாங்க? நகையும் சதையுமா இருந்தா செயல்படும். ஹல்லேலூயா. என் கர்த்தர், நீங்க இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு, நெயில் இல்லைன்னா நெயில் ஒட்டிக்கிறாங்க. அந்த நெயில சொல்ல, நகையும் சதையுமா இருக்கு. ஐயோ பாஸ்டர் சொன்னாரு சொல்லிட்டு போயிட்டு 150 ரூபாய் கொடுத்து நெயில வாங்கி ஒட்டிக்காதீங்க. அது உலக அழக கொடுக்கும், ஆனா இது தான் தேவ அழக கொடுக்கும். ஹல்லேலூயா. My God is a good God. இரண்டாவது காரியத்தை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள்.
தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். நோக்கி பார் என்றார்கள். அல்லேலூயா. அவன் என்ன கேட்டானா? பிச்சை கேட்டானா? நான் உண்மையா சொல்றேன், நீங்க தாங்க அந்த பேங்க் போயிட்டு என்ன இன்னொரு பேங்க்ல லோன் கேட்குமா? ஆமென் சொல்லுங்களேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேங்கே உங்களுதுன்றார் ஆண்டவர். ஆனா நீங்க பிச்சை கேட்டுக்கிறீங்க ஒண்ணு. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க தான் பேங்க், ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஜோரா சொல்லுங்களேன். பிச்சை கேட்டுங்க. ஹலோ, ஆண்டவர் சொல்ற, ஏன்பா பிச்சை கேட்கிற? நான் தான், நீ தான் பேங்க். ஆனா நமக்கு அது கண் திறக்கப்படாது இருக்கு. பிச்சை கேட்டானா வசனம் சொல்லுது, படிங்க. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நல்லா கவனிக்கிறோம். என்ன சொல்றாங்க? என்கிட்ட வெள்ளியும் பொன்னும் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி என்னிடத்தில் இருக்கிறத உன்னத. நீங்க ஏசப்பாட்ட போயிட்டு பொண்ணு வெளி கேட்காதீங்க, ஓகேவா? நீங்க வாங்கப்பான்னு சொல்லுங்க, பொண்ணு வெளி தானா வந்துடும். அல்லேலூயா. அவர் கூட இருந்தாருன்னா பேங்க் கூட இருக்குது. அவர் கூட இருந்தாருன்னா பொண்ணு வெளியும் கூட இருக்கு. எல்லாம் தான். அதான் சொல்ற வேதம் சொல்ற, முதலாவதாக தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் அமிக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழுவலும் கொட்டுவாராம். நம்ம என்ன பண்றது? பர்டிகுலரா கேட்கறது, இது வேணும், அது வேணும், இது வேணும். சுடுகாடு போட வரைக்கும் கேட்டுனே இரு. நீ ஆண்டு சொன்ன, நீ கேட்காதப்பா, எடுத்துக்கோ. என்ன சொல்றாரு? எடுத்துக்கோ. பக்கத்துல சொல்லி எடுத்துக்கோ. விசுவாசிங்க. ஆனா நம்ம என்ன பண்றது? தட்டை வச்சு கேட்டுனுக்கிறது. இந்த தட்டு வச்சு கேட்கறதுக்கு ஒரு உபவாச ஜெபம், ஒரு உபவாச கண்ணீர் ஜெபம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா புருஷனை மிரட்டுவாங்க, அது எத்தனை முடியும் ஜபம் கூட அப்படியே ஆர்டர் தரமாட்டேன். அதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு சொல்ல. அது அன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் அப்போ மீட்டிங் போடும்போது சொன்னது, ஏதோ கடைசி ஏதோ ஒரு குரூப்ல சொன்னாங்க, ஏதோ ஒரு கடைசி ஏசுலாம் சொல்லுவாரு, ஏதோ சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டாரு. ஆனந்த களிப்பு உதடுகள் எல்லாம் உங்க டைலாக்லாம் அவர் பார்த்துட்டார். அல்லேலூயா. பொய்யான டைலாக், பொல்லான முதல கண்ணீர் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டார். அவர் தான் சார், நான் என்னப்பா, எதுக்கு நீ உன்னை பிச்சை எடுக்கிற? உன்னை பிச்சை எடுக்காத படுத்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். ஆனா இன்னும் நீ பாத்திரத்தை தொலைக்கி கையிலேயே வச்சு நிக்கிற பிச்சைக்கார தட்ட. நான் பேங்க்குப்பா, நான் கூட இருக்கிறேன், என்ன நோக்கி பாருன்றார். நோக்கி பார்த்த உடனே அவன் பிளான் பண்ணுது கடைசி வரைக்கும் இந்த தட்டுல தான் பிச்சைன்னு. ஆனா இவர் பிளான் எழுந்து நடன். அல்லேலூயா. பக்கத்துல போதும் சொல்லுங்க, பிச்சை எடுத்தது போதும். ஜோரா சொல்லுங்க, பிச்சை எடுத்தது போதும். அல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு போங்க. பேங்கே நீங்க தான். பார்த்த உடனே எழுந்து நடந்தானா. இயேசு இதே போலதான் மத்திய 11ஆம் அதிகாரம் 5-6 பார்க்கும்போது, சப்பானியா இருந்தவனை பார்த்த உடனே எழுந்து நடக்கிறான். இயேசுவோட யார் இருக்கிறா? பவுல் இருக்கிறார். பவுலோட அப்போ அற்புதம் நடக்குது. சோத்திரம் உண்டாவதாக. பவுல் பார்த்த உடனே அற்புதம் இருந்தது. மூன்றாவது காரியத்தை போங்க. அப்போஸ்தலர்
19ஆம் அதிகாரம் 11 12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. நல்ல கவனிங்க. அடுத்தது, பவுலோட உடைமைகளை போட்டாலே என்ன ஆனாங்களாம்? வியாதிகள் நீங்கி போயிட்டோம். அவர் கர்ச்சீஃபை போட்டாலே அவர் சுகம், அற்புதம். நம்ம கர்ச்சீஃபை அழுக்குல தான் போடுவோம். தேவ சமூகத்தில் அப்ப பாருங்க, ஆவியானவர் பவுலோட எப்படி இருக்கிறாரு? இயேசுவும் பவுலும் நகையும். அப்படி இருக்கும்போது உண்மையா சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை ஆபரேட் ஆகும். உங்களுக்கு வல்லமை ஆபரேட் ஆகும். போதகருக்கு ஒரு வல்லமை இருக்கு. உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நீ செயல்படும் பொழுது அதிகாரத்தை கொடுத்திருக்கான்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா நீ இன்னும் வந்து இடுப்பிலேயே சத்ரு உட்கார வச்சு அவன் போக மாட்டான்னு சொல்லாத. அல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என்னால் முடியல பாஸ்டர், என்னால் முடியல அப்படி பாஸ்டர். நான் நினைச்சுப்பேன், நீ எங்க இருக்கிற? இயேசு கூட இருந்தாருன்னா, நீ எப்பனா ஒரு சின்ன உபத்திரம் வரும்போது நீ சொல்ல வேண்டியத வார்த்தையை சொல்லிப்பார். அப்பால போ சாத்தானே. அதுக்குன்னு வீட்டில் சண்டை வந்த புருஷனை பார்த்து சொல்லாதீங்க, செம்ம அடி வாங்குவீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த காலம் இப்ப தலைகீழ மாறிடுச்சு. இப்போ மனைவிக்கு காலம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சும்மா சொல்றேங்க, உன்னை பாஸ்டர் இப்படி சொல்றேன் நினைக்காதீங்க. கர்த்தருக்கு நல்ல உண்மையாக என் தேவன் ரொம்ப நல்லவர். தாவீது சிரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்பால போ சாத்தான். ஜோரா சொல்லுங்க பாப்போம். அப்பால போ. கிட்ட உட்கார வைக்காதீங்க, உங்களுக்கு தான் வேதனை. வார்த்தை உச்சரிப்பா இருக்கணும். இயேசுவோடு வல்லமையை உச்சரிக்கும் பொழுது அதே காரியத்தை கர்த்தர் சம்பவிக்க வைக்கிறார். இயேசுவோட பவுல் இருந்தார், பவுலோடு இயேசு இருந்தார். இயேசு ஒரு அற்புதம் என்றால் பவுலும் அற்புதம் தான். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். இயேசு ஒரு அற்புதம், பவுலும் ஒரு அற்புதம். இயேசு நம்மோடு இருந்தா நம்மள ஒரு ஜோரா சொல்லுங்களேன், நம்மள ஒரு அற்புதம் தான். நீ தான் அந்த மிராக்கிள். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களுக்கு தெரியாம இருக்குங்க, 2024 இந்த டிசம்பர் மாதம் கடைசி வாரத்துக்கு முன் வாரத்துல 22ஆம் தேதி சொல்றாரு, மகளே நீ தான் அந்த அற்புதம். அவர் உன்னோட இருப்பார்னா அற்புதம் நிச்சயமா நடக்கும். நீ விசுவாசத்தோட செயல்பட பார்க்கணும். சீரியஸாங்க. until you practice you can't see the miracle. இன்னும் எத்தனை நாள் எல்கேஜில இருப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வாங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் வாங்க. இன்னும் தட்டு வீட்டில் தட்டு வச்சுருந்தா தூக்கி ஓரமா போடுங்க. அல்லேலூயா. தட்டு என்னது? அவிசுவாசமான தட்டு, இன்னும் அழுது புலம்புற தட்டு. ஆண்டு இனி நீ அழாதன்னு சொல்லியிருக்கிறார். நீ அழுதுதெல்லாம் போதும், கேஷுவலா இருங்க. நினைச்சிருக்கீங்களேன், போராட்டம் பிரச்சனை வந்தனால புரிஞ்சுக்கங்களேன். அடிக்கடிக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உடம்பு ஃபுல்லா எண்ணெய் ஊத்திக்கிட்டு பீச் மணல்ல உருண்டாலும் இதெல்லாம் கரெக்டா சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே. யோவான் 14:8 சொல்லுங்க. ஹலோ, யோவான் 14:8 சொல்லுங்க. இல்லையா? எடுக்காதீங்க, சொல்றேன். இந்த மாதிரி சொல்லணும். இதெல்லாம் சொல்வீங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி என்ன ஜெபிச்சாலும் அவர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டார். இதுதான். அதனால நானே கேட்கிறேன், கேஷுவலா இருங்க, கேஷுவலா செயல்படுங்க. ஆண்டவர் செய்வார். விசுவாசத்தோட போங்க, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அவர்கிட்ட அழுது புலம்புறதெல்லாம் நடக்காதுங்க. இன்னைக்கும் சொல்லிட்டேன், அவர் எக்ஸாம் வைக்கிறாருன்னா அந்த எக்ஸாமுக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. எனக்கு எக்ஸாம் வேணும்னு ஒரு அம்மைன்னு சொல்லுங்களேன். ஸ்லோவா இருக்கு. இல்ல எனக்கு டஃப் எக்ஸாம் வேணும், இல்ல எனக்கு நல்ல டஃப்பான எக்ஸாம் வேணும். சரியான டஃப் எக்ஸாம் இருக்கு, வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டஃப் எவ்வளவு டஃப்பா போறீங்களோ அவ்வளவு நிரம்பும். சீரியஸ்.
எவ்வளவு எக்ஸாம் எழுதுறீங்களோ அவ்வளோ நிரம்பும். அந்த விசுவாசம் வாங்க. எக்ஸாம் பக்கமே போக. ஆனா இன்னொன்னு, ஸ்கூல்ல படிச்சது காலேஜில் படிச்ச மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவர்கிட்ட போயிட்டு பிட் எழுதிட்டு போகாதீங்க, பிச்சை எடுத்துருவாரு. தேவ சமூகத்தை தைரியமா போங்க, கர்த்தர் உங்களை பாஸ் ஆக்குவார். அவர் ரொம்ப நல்லவர். வேதம் சொல்லுது, யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. இது இங்க எங்கேயாவது பாஸ்டர்னு போட்டிருக்கா? இங்க எங்க பிலீவர்ஸ்னு போட்டிருக்கா? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாருக்கும் தான் சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இப்படிப்பட்ட எஜமான் எங்கனா பார்த்திருக்கீங்களா? ஃப்ரீயா கொடுத்த. நம்ம தான் சோதிச்சு பார்க்கணும். என்னைக்கு நான் அந்த வேதத்தை சுமந்தனும் அன்னில இருந்து எக்ஸாம் எழுதி தான் இருப்பேன். நம்ப மாட்டீங்க. சிலருக்கு சாட்சி சொல்ல விருப்பப்படுறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக சபை தொடங்குறதுக்கு முன்பாக சுவிசேஷ கூட்டம் நடத்திட்டு இருந்தேன். அப்ப வெள்ளிக்கிழமை எல்லா கவுன்சிலிங் வீட்டுக்கு தான் வருவாங்க. பிளஸ் மண்டபத்தில் கூட்டம் நடக்கும். அப்போ ஒரு இந்து சகோதரி அப்போ வந்துருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எங்க ரூம்ல ஜெபம் பண்ணிருக்கோம். 4 மனைவிலாம். எனக்கு யார் பேர்லாம் தெரியாது, நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம். அப்போ நம்ம இந்த ஏழை பிள்ளைகளுக்காக ஒரு சின்ன பாக்ஸ் கொடுப்போம். அவன் சின்ன காணிக்கை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அதை பார்த்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களும் எங்களுக்கு தெரியாது யார் யார் வாங்கின போனாங்க. கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வைப்போம். கடந்த வாரம் ஒரு அதே ஃபேமிலி ஆள் வந்து நாயில மனைவி கிட்ட அந்த உண்டியை கொடுத்துட்டு சொன்னாங்க, என்ன கொடுத்தாங்களா? அப்போ நாங்கள் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தோம். அதுவும் பாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்கும், ஓகேவா? அப்போ சூழ்நிலை இல்லை, டாக்டர் கைவிடிச்சிட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பொன் குழந்தை பிறக்கும்னு சொன்னார். சரின்னு மனைவி கேட்டிருக்காங்க. இப்போ சொல்றாங்க, என் குழந்தைக்கு என் மகளுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 5 வயசு, இன்னைக்கு அந்த பாக்ஸை கொடுக்க வந்தேன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை கர்த்தர் செய்கிற தேவனா இருக்கிறார். 5 வயசு ஆயிட்டு போர் கர்த்தர் காணிக்க கொண்டு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நகையும் சதையுமா இருந்த அற்புதம் நடக்கும். நீங்களும் இயேசு ஒன்னா இருந்த அற்புதம் நடக்கும். என் தேவன் அனைத்து இந்த சேவியர் பாஸ்டர் போயிட்டு இந்த உலகத்துக்கு முழுத்திய சத்தியத்தை சொல்ல முடியாது. அவருக்கு கிதியோன் தேவை, அவருக்கு சாம் தேவை, அவர் ராஜசேகர் தேவை, அவருக்கு உஷா தேவை, அவருக்கு கெட்சிசிஸ் தேவை, எல்லாரையும் தேவை. நீ யாரு? நீ ஒரு அற்புதம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பேர் என்னது? அற்புதம். அற்புதம். அற்புதம் சிஸ்டர், அற்புதம் பிரதர். ஹலோ, ஆமென் சொல்லுங்களே. அற்புதம் சிஸ்டர், அற்புதம் பிரதர். இப்ப இதுக்கு மேல அற்புத சிஸ்டர்ல யார் பெஸ்ட் வராங்க அதையும் பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாம் அற்புதம் தான். இதுக்கு மேல டபுள் அற்புதம் கூப்பிடணும். நீங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் சமூகத்துல போனீங்கன்னா வியாதியே இருக்காதுங்க. பிசாசு நடுங்க. உண்மையா சொல்றேன். நம்ம எல்லாம் ஒன்னா நடந்து போன உடனே விரோதமான செயல்பாடுகளை ஓடி போயிடணும். ஏன்னா நம்ம பேர் என்னது? அற்புதம். வீட்டுக்கு பொண்ணு கூடுங்க, அற்புதம், அற்புதம் சொல்லும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா உண்மையா சொல்ற, நம்ம வாயின் வார்த்தை தான் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கும். பவுல்னா ஸ்பெஷல். ஹலோ, யாருமே இந்த உலகத்துல ஸ்பெஷல் கிடையாது. கர்த்தருக்கு எல்லாம் ஒண்ணு. அல்லேலூயா. அவர்கிட்ட பாஜி பக்கமே கிடையாது, லஞ்சமே கிடையாது, பரிசுத்தர் அவர். அல்லேலூயா. நீ தசமபாவக்காரல இன்னொரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டா உன் பக்கம் வர மாட்டாரு. அல்லேலூயா. நடு வீட்டுல காயில போயிட்டு சாம்பிராணி போட்டு படையல் வச்சாலும் வர மாட்டார். அல்லேலூயா. உன் கிரியைகளுக்கு ஏற்ற தக்க பலனே கொடுக்கிற தேவனார். நீ எவ்வளவு ஆண்டு சமூகத்தில் இருக்கிறியோ கர்த்தர் அந்த அளவுக்கு உன்னை காத்துக் கொள்வாரு, உன்னை நடத்துவாரு. அதை தாண்டி சொல்ற பவுல் இருந்த தேவன் தான் உன்னோட பேசல. உன்னோட பேரினிலிருந்து என்ன ஆயிடுச்சு? அற்புதம். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்படிதான் அன்னைக்கு சீஷர்கள் சொன்னாரு. சீஷர்கள் மறுபடியும் சீஷர்களை உருவாக்கினார்கள்.
அல்லேலூயா. சீஷர் உருவாக்குனா. அந்த ஒரு சீஷரு என்னைய உருவாக்குனாரு. அந்த ஒரு சீஷரோட பேரு பாஸ்டர் ஷாம் சுந்தரம். அல்லேலூயா. அங்க உட்கார்ந்த பொழுது ஷாம் சுந்தரையா ஒரு சீஷரா வார்த்தையை சொன்னாரு. அந்த வார்த்தையை பிடிச்சேன், நான் சீஷன் ஆயிட்டேன், என்னோட கூட சீஷனாக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படி. நான் மூலையில உட்கார்ந்தேன். அவர் என் மேல தோள் மேல போட்டு பேசலங்க, வார்த்தையை பேசினாரு. வார்த்தையை கேட்டேன், ஆபரேட் பண்ண, புடிச்சுக்கிட்ட, கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப சொல்ல 100 பிசாசோட எழுந்து நிற்க நான் ரெடி. ஏன்னா பிசாசு நிற்காது. இயேசுவின் இடத்துல இருக்க வல்லமை புறப்படும் போது நடுங்கும். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். எல்லாத்துக்கும் எக்ஸாம் ஆயத்தமா இருக்கணும். சீரியஸ். சம்டைம்ஸ் பெரிய பெரிய காரியம் நடக்கும். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட டாக் ரொம்ப சிக்காச்சு. எனக்கு தெரியும் ஏன் சிக்காச்சுன்னு. எனக்கு சில நேரத்தை தடைகளை கட்டுகளை உடைக்கும் பொழுது சில காரியங்கள் நடக்கும். ஆனாலும் கர்த்தர் நின்று ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு தோல்வியும் வராது. ஆனா நம்ம தான் இனியில இருந்து என்கிட்ட யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது. பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிரச்சனை சொல்லக்கூடாது. பிரச்சனை ஃபேஸ் பண்ணு, அப்பதான் வயிறு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயோ கடன் ரொம்ப இருக்குது பாஸ்டர். ஹலோ, இருக்கிற ஒரு ஆமேன் சொல்லுங்க. பரவாயில்ல, தைரியமா ஆமேன் சொல்லுங்க. புதுசா பொருள் வரப்போகுது உங்களுக்கு. அல்லேலூயா. நம்ம கடன் நிறைய ஆயிட்ட உடனே ஏன் ஆண்டவரே கேட்காது. உன் கடனுக்கு ஏத்த மாதிரி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு 2025 சொல்றேன். ஓகே, 2025 சொல்றேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். 2024 சொல்றேன். 25வது ஆண்டு வரும்பொழுது உங்க வெயிட்டுக்கு ஏத்த நான் தங்கம் கொடுக்க போறேன். தராசு இங்க வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? 24வது வருஷம் ஃபுல்லா எப்படி சாப்பிடுவீங்க? ஸ்லிம்மா இருக்கும் கூட என்ன சாப்பிடுவீங்க? திருப்தியா டைட்டா சாப்பிடுங்க. ஏன்னா 50 கிலோ எவ்வளவு ஆகணும் இப்போ? ஏன்னா தங்கம் வரப்போகுது இல்ல. அப்புறமேல இழைச்சிக்கலாம். அப்புறமேல ஒரு பிளான் போடுவீங்க. அதை காட்டிலும் பெரிய பிளான் நம்ம பிளான். என் கர்த்தர் ரொம்ப நல்லவர், அன்பான தேவ பிள்ளை. நம்ம யார் இடத்திலும் சத்தியத்தை சொல்லுவதில்லை. கேட்டுமா, போணுமா, வந்தோமா இருக்கிறோம். என்னது? கேட்டுமா, போணுமா. எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது பாஸ்டரோட வேலை, என் வேலையா அது? ஹலோ, நல்ல நாடகம் போட்டாங்க பிள்ளைங்க. அவ இருக்கிறாளா, இவ இருக்கிறாளா, உன் பேரே அங்க இல்ல. அல்லேலூயா. உங்க பேரே இல்ல. அங்க போவீங்க, நான் இருக்கிறேன்னா சாரி. ஹலோ, கிரேஸ் வந்தாளா, வரல, ஐயோ சந்தோஷப்படாத, முதல் நீ போறதுக்கு பார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். உண்மையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். நம்ம சில நேரத்தில் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறோம். ஒருவரை பார்த்தாலே தெரியும், பழகும் போது தெரியும். அவரோட பேச்சு, அவர் சுபாவங்கள், அவர் நடைகள், அவர் அலங்காரங்கள் எல்லாத்தையும் பார்த்தாலே சொல்லலாம் சாத்தான் அவங்களோட இருக்கிறானா இல்லையான்னு. ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப சிம்பிள் லைஃப்ங்க. அவர் அதே போல தான் நம்மளே எதிர்பார்க்கிறார். சிம்பிள் லைஃப். ஹல்லேலூயா. மேல போய் காட்டின உடனே நம்மளா இருந்தா என்ன பண்றது? அதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், எத்தனை உயர்வுகள் வந்தாலும் தன்னை தாழ்த்துகிறவன் கர்த்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். இன் எவ்ரி சிச்சுவேஷன் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-18 வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நல்லா கவனிக்கணும். உலகத்தில் உள்ளவைகளிலும், உலகத்தில் நல்ல அழுத்தமா படிமா, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். அப்படின்னா உலக காரியத்துக்கு அன்பு வைக்காதீங்க. இயேசு அப்படிதான் காமிச்சான். மேல போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு. அவர் அப்பால போ. அப்ப நீங்க ஆயத்தமா இருக்கணும். எல்லாம் சொல்ல என்ன சொல்லணும்? அப்பால போ. நீங்க ஒன்னு சொல்ல சொல்ல உங்க வீடு நிரம்புங்க. உண்மையா சொல்றேன், ரகசியம் சொல்றேன். நீங்க சொல்லி பாருங்க, பிளஸிங் வரதால பாருங்க, குழப்பம் எல்லாம் மாறும். வசனத்தை படிக்கும் பொழுது, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. யார் அன்பில்ல? பிதாவின் அன்பில்ல. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்க. உலகத்துல உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அதெல்லாம் ஆயிடுச்சு நம்மளும் பண்ணிக்கலாம். அவங்க போடுறாங்க, நான் போடுறேன். இன்னைக்கு சொல்றேன், பாஸ்டர் பிள்ளைங்க போட்டா நீங்க போடாதீங்க.
அல்லேலூயா. ஏன்னா இப்ப எல்லாமே ட்ரெண்ட் ஆகுது. ஆனா வேதத்தின்படி நடங்க, கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. மற்றவங்களை பார்த்து நீ ஏதோ சொல்லுவாங்க, மற்றவங்களை பார்த்து நீ ஜோரா சொல்லுங்களேங்க, சூடு போட்டுக்காத. அவங்க செய்யறாங்க, நீ செய்யாத. வேத சொல்றத நீ செய். வேத வார்த்தைக்கு கட்டுப்பாடாரு. வேதம் உன்னை உயர்த்தும். நல்லா புரிஞ்சுக்கங்க. யார் வராங்களோ இல்லையாங்க, குதிரைக்கு கடிவாள கட்டுவ நம்ம பரலோகத்துக்கு போவதற்கு வழியும் இயேசு பின்பாக சாயலாக தரித்திருப்பதற்கு அவரை பவுலை போல் நம்ம மாற வேண்டுமானால் நம்ம ஒரு அற்புதமா இருக்கணும்னா இயேசு அடிச்சவடல கீழ்ப்படையும் போது தான் மகிமையான காரியம் சம்பவிக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள், உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். கடைசி காலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரும்போதெல்லாம் பாப்பீங்க, நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. எல்லாம் யூடியூப பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆராதனை என்னென்ன பாட்டு பாடுறாங்க, இப்போ என்ன பாட்டுல பாடுறாங்க பார்த்திருக்கீங்களா? இப்போ பார்த்து கவனிச்சிருக்கீங்களா? நீங்க யூடியூப் பார்த்திருக்கீங்களா? சினிமா பாடல பாடுறாங்க, அதுதான் ஆராதனைன்றாங்க. ஏன்னா இது என்ன காலம்? இது கடைசி காலம். இட் ஹஸ் கம். நான் ஃபர்ஸ்ட் நான் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு இடத்துல வேலை செய்ய இருக்கும்போது ஒரு ஊழியக்கார இடத்துல வேலை செய்தேன். அவர் சத்தியத்தை அழகா சொல்லுவார். ஒன் டே ஆல் கரன்சி வில் கம் அண்ட் ஒன் டே ஒரே கரன்சியாக வரும், ஒரே நோட்டா வரும். அந்த நோட்டு வரும் பொழுது உலக தலைக்கீழாக மாறுன்வர். நானும் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு உண்மையாவே. ஆனா இப்ப சவிமார்க்க ஆண்டு சில காரியத்தை வெளிப்பாடுல கொடுத்துட்டு உண்மையா சொல்றேன். கடைசி காலத்தில் இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவரால் தான் நீங்க பிழைத்திருக்கிறீங்க. யாரால பழித்திருக்கீங்க? அவரு மூச்சை விட்டார்னா நீங்களும் அவர் சமூகத்துல. உண்மையா சொல்லுகிறேன், எத்தனை பேர்ல கவனிக்கிறீங்க எனக்கு தெரியாது. உண்மையா சொல்லுகிறேன், we are the last day. சயின்ஸ் பார்த்த சயின்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல பார்க்கும் போது 10 ஆண்டுக்கு 15 ஆண்டுக்கு பார்க்கும் பொழுது இந்த நேம் போர்டு ஹைவேஸ்லாம் பாத்தீங்களா, போர்டெல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த தாம்பரம் போற வழி, குஜராத் போற வழி. ஆனா இப்ப எல்லாமே என்ன கலர் ஆயிடுச்சு தெரியுங்களா? இப்போ கிரீன் கலர் ஆயிடுச்சு. வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லா ஹைவேஸும் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல தான் இருக்கும். இட் ஹஸ் ஸ்டார்டட். நீங்க ஏதோ ஜாலியா இருக்கீங்க இன்னைக்கு. ஓகே, உதாரணம் சொல்ல, நம்ம கோபாஸ்டர் மனைவி பிள்ளைங்களோட இருக்காங்க. உங்க லைஃப் முடிஞ்சு அடுத்த பிள்ளைங்க வரும் பொழுது உபத்திர காலம் வரும். இன்னைக்கு கிருபையின் காலத்துல வாங்கி சேர்த்து வச்சு கிருபையை தான் அந்த உபத்திர காலத்தை ஆபரேட் பண்ண முடியும். அல்லேலூயா. அது கர்த்தரோட சத்தியத்தின் வசனத்துல நிற்கும் பொழுது தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்பட. தேவ சமூகத்துல பவுல் தன்னை தாழ்த்தும் பொழுது அற்புதமாக செயல்பட்டார். நம்ம தேவ சமூகத்துல தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உயர்த்தினார். உண்மையா சொல்ல, கர்த்தர் இன்னைக்கு ஒரு பலிபீடத்தில் எனக்கு ஒரு போதகராக ஒரு பிஷப்பாக கர்த்தரை வச்சிருக்கிறார். கொடுத்த மேன்மை, அவர் கொடுத்த கிருபை. நல்லா புரிஞ்சுக்கோ. மோசே கூடவே யோசுவா இருந்தான். ஆனா மோசே யோசுவா பார்க்கல, கர்த்தர் யோசுவாவை பார்த்தாரு. மோசேக்கு பின்பாக யோசுவா நியமித்தார். உண்மையா சொல்றேன், ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது ஜெகோஷமா சபைக்காக நான் போவேன். பெந்தகோஸ் ஆரம்பத்தில் போகும் பொழுது அங்க போகும் பொழுது அந்த ஊழியக்கார் கத்து கொடுத்தவனே அங்க என்ன வேலை தெரியுமா? 7:30 மணிக்கு 8 மணிக்கு சபைக்கு போவேன். தாகம், என்ன தாகம்? அங்க போய் பாய் போடுவேன், பெருக்குவேன், வரவங்க செருப்பு வாங்கி ஸ்டாண்ட்ல வைப்பேன். அப்ப எனக்கு தெரியாது, ஏதோ கொடுக்குறாங்க. ரொம்ப விளையாட்டா இருப்பேன், பாய் போடுறதுல ஜாலியா இருப்பேன். சிரிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாய் போடுவோம், பெருக்குவோம், செப்பல் ஸ்டாண்ட் செப்பல் வாங்கி வைப்போம். அதெல்லாம் தெரியாது. ஆனா அதுக்கு பின்பாக ஒரு பெரிய கதையை கத்த உருவாக்கினார். ஒரு சரித்திரம் இருக்கு. ஒரு எக்ஸாம்க்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கும்.
ஹல்லேலூயா. எக்ஸாமை பார்த்து பயப்படாத. எக்ஸாமுக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கு. ஹல்லேலூயா. டெஸ்டிமனி சின்ன சின்ன ஊர்காகல டெஸ்டிமனி சொல்லாத, பெரிய டெஸ்டிமனி சொல்லு. என் கர்த்தர் செய்வார். என்னால சொல்ல முடியும், என்னால கண்டிப்பா சொல்ல, நீ சத்தியத்தை சொல்லி சாட்சி சொல்ல முடியும். ஏனென்றால் என் தேவன் உங்களோட இருக்கிறார். ஒரு நாள் ஒரு பெரிய சாட்சி காத்து இருக்கிறது. என் கர்த்தரால் செய்ய முடியாத ஒன்றுமில்லை. அன்பான தேவப்பிள்ளை, வேதவசனத்தை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். லூக்கா 10:19 சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும், சத்துருவோட சகல வல்லமைகளும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கொள்ளுங்களே. மீன் குட்டிக்கு நீச்சல் அடிக்க கத்து கொடுக்கணுமா? சொல்லுங்க. மீன் குட்டிக்கு அது விட்டு ஆட்டோமேட்டிக் சின்ன இவ்வளோட தான் குட்டி பார்த்துருக்கீங்க. குட்டி இவ்வளோட தான் போடும். போட்ட ஸ்பாட்லயே நீந்தி ஓடும். அது மீன் குட்டி கத்து குத்துச்சா? இப்படித்தான் நகர்னு. நீ அற்புதம். நீ பிறந்தது ஒரு அற்புதம். இந்த உலகத்துல வந்து அற்புதம். நீ இயேசு ஏற்றுக்கொண்டது ஒரு அற்புதம். உன்னை வச்சு அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆனா நீ என்ன பண்ற? அற்புதம் 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 கேட்டுனுகிற. ஹல்லேலூயா. என்ன கேக்குறீங்க? அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதங்க செய்யப்பா, அற்புதங்க செய்யப்பா. அவர் என்ன சொல்றாரு? நீ தான் அற்புதம், நீ தான் அற்புதம், நீ தான் அற்புதம் சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம்? போய் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எனக்கு கடன் நிறைய ஆயிடுச்சு, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும். ஹலோ, போயிட்டு அற்புதத்தை கேள். ஹல்லேலூயா. ஒரு சொல்ல, தேஞ்ச ரெக்கார்டியே தேய்ச்சி நிற்காது. அவர் சொல்வார், இதெல்லாம் நாளைக்கு கேட்டுக்கிறோம் போன்வர். நம்ம டேஸ்ட் கூட புரிஞ்சுக்கல. ஒரு வீட்டுக்காருக்கு டெய்லியும் தோசையோ குத்துணும் அப்படி இருக்கும். சொல்லுங்க, நீங்க உதாரணம் சொல்லுங்க. டெய்லியும் உஷாக்கு கோபாசு டெய்லியும் தோசை. என்ன பண்ணுவார் அவரு? ஆனா காட்ட முடியாத. நாளைக்கு தோசை கிடைக்காது. நம்ம ஆண்டு அப்படி இல்லை. அல்லையா? அதனால தோசை கொடுத்ததாரு ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் நல்ல ஸ்பீடா நெய் தோசை, வெங்காய தோசை, சந்த தோசை நல்லா இருக்கும். திருப்பியும் தோசை நினைச்சுக்க மூஞ்சி மாறும். ஆனா வெளியே சொல்ல முடியாது, சாப்பிட மாட்டாராம். உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா, உலகத்தையே கட்டி ஆளுகிறவர், சர்வ வல்லவர், உஷாங்க வராங்க ஓட்டுவர். அல்லையா? இவங்க வராங்கன்னா ஓட்டுவர். ஐயோயோ, இந்த ரெக்கார்டு தேஞ்ச ரெக்கார்டு பாது வந்துடுச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிக்கணுங்க. பைபிள் மேல யோசிக்கணும். நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதுல முட்டி போன 2 பாட்டு ஹல்லேலூயா பெட்மன்ஸ் பாட்டு 2 பாட்டு ஆண்டவரே எனக்கு அந்த கடை, இந்த கடை, அந்த கடை, இந்த கடை, அந்த கடை, அந்த கடை பிரச்சனை, இந்த போராட்டம். அமைதி இருக்கிற ஒரு காலம் இருக்கு. வேதத்துல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு முடிஞ்சு புதிய ஏற்பாடு தொடங்கும் போது நடுவில் ஒரு ஒயிட் பேஜ் இருக்கும். அது அமைதியான காலம்னுவாங்க. வேத பார்த்து படிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அமைதியான காலம் இருக்குன்னா அவர்கிட்ட போய் கேட்கணும். இப்படித்தான் ஒரு அமெரிக்கன் மிஷினரி சைனாவுக்கு போனாங்களாம். மிஷினரியா போனாங்களாம். அவங்க போய் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சான். பல ஆண்டுக்கு முன்பாக சிக்கன் பாக்ஸ். அப்போ மருந்தெல்லாம் கிடையாது அந்த வெள்ளக்கார ஊர்ல. அவங்க விழுந்து ஜெபம் பண்ணுகிறாங்களாம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகமாவதாக. அவங்க சொல்ல சீரினுக்குதான் நிறைய சிக்கன் பாக்ஸ். என்ன சிக்கன் பாக்ஸ் தமிழ்ல சொல்லுவாங்க ஏதோ அந்த இது வந்துட்டே இருக்கு. நிறைய சிக்கன் பாக்ஸ் வந்துட்டே இருக்காங்க. அப்போ இவங்க ஒரு நாள் யோசிச்சாங்களாம், ஆண்டவரே என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒன்றும் புரியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டாங்களாம். ஆண்டவர் தரிசனமாகி 2 காரியத்தை காண்பித்தார். 1, 2 கூடைகளை காண்பிச்சார். 2 கூடைகளை காண்பிக்கும் பொழுது ஒரு கூடையில ஜபம்னு எழுதியிருக்கான். அதுல முக்கா கூட இருக்கும். இன்னொரு கூட ஒண்ணுமே இல்லையா, ஆராதனைன்னு இருக்கும். இதுக்கு ஒன்றும் புரியலையாம். ஒன்னு ஆவியான உதவி சேர்ந்தாரா. ஆவியான சொன்னாரா, இதை காண்பிக்கிறது எதுனா, நீ ஜெபிச்சு ஃபுல்லா இருக்கு, நல்லா போய் துதி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நாங்க கேட்கும் போது தான் பதில் வரும். அல்லேலூயா. அவங்க போய் நல்லா ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே எனக்கு இந்த சிக்கன் பாக்ஸ் வந்தது நல்லது ஆண்டவரே,
அதை நீங்க சுகப்படுறதுக்கு நல்ல ஆண்டவரே, நீங்க ரொம்ப நல்லவர் ஆண்டவரே சொல்லிட்டு நல்லா துதிக்க ஆரம்பிச்சாங்களாம். துதிக்க துதிக்க துதி எடுத்தால் முறுமுறுத்தா திருப்பி வருவான். ஜெபிச்சதே ஜெபிச்சா, ஹலோ, ஜெபிச்சதே ஜெபிச்சா கேட்க மாட்டாரு. இல்ல, நல்லா கவனிங்க. துதி எடுத்தால் சொல்லுங்க, துதி எடுத்தால் முறுமுறுத்தால் அவன் சும்மா வருவான். 2 பிரச்சனை இருந்துச்சுன்னா திருப்பி நல்ல ஜெபம் பண்ணு. 4னா இன்னும் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. நல்லா ஜெபம் பண்றா. பாண்டு இன்னொரு கூட காட்டுற நல்ல துதி 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 எடுத்தால் முறுமுறுக்காத துதி, நல்லா துதி. சிக்கன் பாக்ஸ் அவங்களை விட்டு போயிடுச்சான். அன்பான தேவ பிள்ளைகளை, இதுக்கு தான் தலைப்பாடா அடிச்சுக்கிறது. 7:30 வாங்கோ, 7:30 வாங்கோ, துதிக்க வாங்க, துதிக்க வாங்க, துதிக்க வாங்க. உன் பாரத்தை கர்த்தர் சமூகத்தை இறக்கி வைங்க, கர்த்தர் விடுதலை கொடுப்பார். என் தேவன் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. என் தேவன் ரொம்ப நல்லவர். அவரோட நகையும் சதியமா இருக்கணும். ஏன்னா நீ யாரு? உன் பேர்னா? இவ்வளவு பேரை கேட்டு கிதியோன் மட்டும் சத்தியத்தை கேட்டிருக்காரு. நீ உங்க பேர் என்னது? அற்புதம். இல்ல சொன்னீங்க, எங்க அற்புதம்? ஓட்டம் அதுவே. உன் பேர்னா? உன் பேர்னா அற்புதம். அல்லேலூயா. போயிட்டு இந்த புது வருஷம் முடிகிற வரைக்கும், தொடங்குற வரைக்கும் அற்புதம் அற்புதம் சொல்லே இருங்க. 2025 அற்புதத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தரோட சித்தமானால் அன்றைக்கு பாஸ்டர் அம்மா கிட்டையும் ஐயா கிட்ட பிரதர்கிட்ட சொல்றேன், அற்புதம் ஒரு பாட்டு, பாட்டி ஆரம்பிப்போம் புது வருஷத்தை. ஒரு பாட்டு எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, அற்புதம் சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு இருக்கு. கர்த்தரோட சித்தமானால் பாடி ஜெபத்தோட ஆரம்பிப்போம். அன்பான தேவ பிள்ளைகளை, லூக்கு 10:19 சொன்னது போல, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த நாள்ல ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளை, துதிக்கும் போது காரியம் நடக்குமா? சந்தேகம் வரதான் செய்யும். பவுல் பேசின போது அற்புதம், தொடும் போது ஒரு அற்புதம், பார்த்த போது அற்புதம். ஏங்க துதிக்கும் போது அற்புதம் நடக்குங்க. வேத வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி. இப்படிப்பட்ட மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கங்களே, எவ்வளவு அற்புதம் நடக்குது. துணியை போட்டா அற்புதம் நடக்குது, பார்த்தா அற்புதம் நடக்குது, தொட்டா அற்புதம். அவர் ஜெபிச்சாராங்க. ஹலோ, ஆண்டவரே இவ்வளவு அற்புதம் செய்யுங்க, இந்த அற்புதத்துக்காக இன்னொரு அற்புதம் செய்யும் ஜெபம் பண்ணலங்க. அவரு துதிச்சார். வசனம் சொல்லுது, வாசிங்க பாப்போம். தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கிளன்று போயிற்று. கட்டுகள் எல்லாம் கழண்டு போயிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கங்களே, ஜெபமா இருக்கணும், துதியும் இருக்கணும். அதுதான் கர்த்தர். ஒரு பட்டயத்துல இருபுறமாக பட்டயமா இருக்குது, இருபுறம். நீங்க வீட்டுல சின்ன ஒரு கறியை வெட்டுறதுக்கு ஒரு பக்கம் மட்டும் கத்தியை தீட்டுவீங்களா, 2 பக்கம் தீட்டுவீங்களா? ஒரு பக்கம் மட்டும் தீட்டு அறுத்து பாருங்க, சான்ஸே கிடையாது. 2 பக்கம் கத்தியை தீட்டிட்டு கட் பண்ண எப்படியா போகும்? அது நைஸா போகும். சில நேரத்தில் லேடி சகோதரிக்குங்க தீட்டி தீட்டு கட் பண்ணுவீங்க, கஷ்டப்பட்டு கட் பண்ணுவீங்க, கட் ஆகாது. ஏன்னா அதே போல ஆண்டு சொல்றாரு, உன் புத்தியை பட்டயத்தினால் தீட்டு. என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். மத்தேயு 4:10 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக சொல்லும்போது, அவர் தவிர அவர் சமூகத்தில் ஆராதனைகள் செய்யும் பொழுது கர்த்தர் சகல விடுதலை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். மத்தேயு 4:11 சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, சோதனைகள் வரும், சோதனையை ஜெயிக்க தூதர்கள் உதவி செய்வார்கள். அல்லேலூயா. பவுல் பேசும்போது அற்புதம் இருந்தது, பவுலோட பார்வையில் அற்புதம் இருந்தது, பவுலோட உடைமைகள் அற்புதம் இருந்தது, பவுல் பாடினமும் அற்புதம். ஏனென்றால் இயேசு பவுலோட இருந்தார், பவுல் இயேசுவோட இருந்தார். இயேசு நம்மோடு இருந்தால் நம்மளும் என்னது? இயேசு நம்மோடு இருப்பார். இயேசு நம்மோடு இருந்தால் நாமளும் ஒரு அற்புதம். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இந்த புதிய ஆண்டுக்குள் போவதற்குள்ளாக பிள்ளைகளை ஒரு கூர்மையான அற்புதமாக மாற்றுவீராக. இல்லாததுக்கு போராடுவதை விட
என் கர்த்தர் கொடுக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம். என் கர்த்தர் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக கரம், தெய்வீக பிரசன்னம், தெய்வீக மகிமை எல்லாம் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய இரக்கம் கிருபை பூர்ணமாக இருந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி மேன்மையான கரத்தினால நன்றி செலுத்துகிறோம். இந்த கொடுத்த நல் வார்த்தைகளின்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்க விரும்புகிறோம். என் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கிருபையா நடத்தி ஆசீர்வதியும், பலப்படுத்தி சகாய் பண்ணும். இயேசு நாமத்தில் இந்த வார்த்தைகள் தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி சோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை